தமது கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தனது கட்சியிலிருந்து இன்னும் சிலரை அனுப்புகிறேன், திமுகவில் சேர்த்துக் கொள்ளட்டும் என்று கூறினார். பெரியாரே எல்லா நோய்க்கும் மருந்து என்றால் அதை உடைக்க வேண்டிய கடமை தங்களுக்கு உண்டு என்று கூறிய சீமான், எதிர்த்து போராடும் வீரம் தனது மரபணுவில் உள்ளதாகவும் எந்த திராவிடமும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை எனவும் தெரிவித்தார். திராவிட மாடல் என்றாலே சிலருக்கு கோபம் வருவதாகவும், ஈரோடு கிழக்கில் திமுக மறைந்தால்தான் தமிழ் சமுதாயத்துக்கு விடிவு காலம் பிறக்கும் என்றும் சீமான் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய சீமான், பிரபாகரனை தான் சந்திக்கவில்லை என்றும் புகைப்படம் குறித்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார். இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர்ன்ற போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகு தானே எண்ணிக்கை தெரியும். சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அப்படி சொல்லியிருக்காங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், திமுகவையும் சேர்த்து நாங்கள் தான் வளர்க்க வேண்டியது இருக்குது. நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்கள் 8 நிமிஷம் சந்திச்சுங்கிறீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்போ இந்த சந்தித்தது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எதை நம்புறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்போ எதை நம்புறிய? பெரியாரை நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியாக கடந்து போனேன். நீங்கள் பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும்போது, எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிடாக நிறுவும்போது அதை உடச்சி நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது.